பக்தி வழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்னைக்கு நம்ம நிறைய பதிவுகள்ல பார்த்த ஒரு நிகழ்வை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு இறைவனை பத்தி தான், அந்த ஆலயத்தை பத்தியும் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வறுமைகள் எல்லாருக்குமே, அந்த வறுமை அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையானது இல்லையா? அவை கொடுமையிலும் கொடுமை இளமையில் வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம சின்ன வயசுலயே கடன் வாங்கி, கடன் கட்ட முடியாம வட்டிக்கு வட்டி வாங்கி கட்டி, கடன் எப்ப தீரும்ங்கிற ஏக்கத்தோட காத்திருக்கக்கூடிய மக்கள் ஏராளம் ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில இருந்து நம்மளை காக்கக்கூடிய வல்லமை யாருக்கெல்லாம் இருக்கு, எங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு பதிவை தான் நம்ம இந்த சில பதிவுகள்ல பார்த்துட்டு இருக்கோம். அப்படி அந்த கடன் வறுமையை நீக்குவதற்கு அருள் புரிந்த ஒரு இடமாக காட்சியளிக்கக்கூடிய திருக்காலடியப்பன் ஆலயம். இந்த ஆலயம் எங்க இருக்குன்னா எர்ணாகுளத்துல இருக்கு. ஆதிசங்கரரை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆதிசங்கரரை தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா என்ன? சரி, அவரை தெரியலனாலும் பரவாயில்ல, அவர் பாடிய கனகதாரா சோஸ்திரம் யாருக்காவது தெரியாம போயிடுமா என்ன? நமக்கு பணம் வேணும், வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பாட்டுக்கு பொதுவா என்ன பாட்டு போடுறோம்? கனகதாரா போடுறோமா? அந்த கனகதாராவை இந்த உலகுக்கு கொண்டு வந்தது யாருன்னா ஆதிசங்கரர் தான். அந்த ஆதிசங்கரர் அந்த கனகதாரா பாடல்களை பாடி அந்த தங்க நெல்லிக்கனி மழையாக பொழிந்த ஒரு இடம் அப்படிங்கிறது இந்த காலடி அப்படிங்கிற ஒரு இடம். சரி, இங்க உள்ள அந்த வரலாற்று சம்பவத்துக்கு போகலாம். இந்த ஆதிசங்கரோடைய அம்மா என்ன பண்றாங்க, பக்கத்துல உள்ள பெரியாறு அப்படிங்கிற இடத்துல போய் குளிச்சுட்டு அங்க உள்ள கிருஷ்ணனை வழிபடுவது அவங்களுடைய வழக்கமாக இருந்திருக்கு. அவங்களுக்கு வயசானதுனால இதுக்கு மேல நம்ம அவ்வளவு தூரம் போக முடியலையே, அம்மா படுற கஷ்டத்தை ஆதிசங்கரர் பாக்குறார். எப்போதுமே பெற்றவர்களின் கஷ்டத்தை உணரக்கூடியதுதான் பிள்ளைங்களுடைய கடமைங்க. அந்த கடமையை சரியாக நிறைவேற்றியவர் யாருன்னா அந்த ஆதிசங்கரர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆதிசங்கரர் என்ன பண்றாரு, அம்மாவுக்காக நான் ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லி அவருடைய குலதெய்வம் கண்ணபுரான். அந்த குலதெய்வத்தை அவர் கிருஷ்ணனை மனசார பிரார்த்தனை பண்றாரு. அப்போ உடனே அசிரீரி மாதிரி கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலடி எடுத்து வச்சீங்கன்னா அந்த இடத்துல நான் ஆறாக வருவேன் அப்படின்னு சொல்லி அவரு வாக்கு கொடுத்துறாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. எடுத்த இடத்துல அந்த ஆறு வருது. அதுவரையும் அந்த இடம் சசலம் அப்படிங்கிற ஊர் மருவி இவர் காலடி எடுத்து வச்ச இடத்துல அந்த ஆறு வந்ததுனால காலடி அப்படிங்கிற காரண பெயரே அந்த ஊருக்கு மருவிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த ஆறுக்கு பேரு பூர்ணா அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க. அங்க பெரியாராக இருந்த இடம் இங்க இந்த இடத்துக்கு வந்தோன்னா பூர்ணா அப்படிங்கிற பெயர் மாற்றமாகி அந்த ஆறு வந்துருது. சரி, நமக்காக இறைவன் இவ்வளவு தூரம் அனுகிரகம் பண்ணியிருக்காரு, அவருக்கு நாம ஏதாவது சேவை செய்யணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்றாரு, அங்க ஆதிசங்கரர் அந்த கிருஷ்ணனை உருவாக்கி அங்க வைக்கிறார். இந்த கிருஷ்ணருடைய சிறப்பு என்ன தெரியுமா? 3 அடி உயரத்துல அஞ்சனக்கல். இந்த அஞ்சனக்கல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். தெரியாதவங்களுக்கு இந்த பதிவையும் சொல்றேன். வசியத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கல்லுன்னா அஞ்சனக்கல்னு சொல்லுவாங்க. இந்த அஞ்சனக்கல்ல நம்ம உரசி நெத்தியில வச்சுட்டோம்னா திஷ்டி தோஷம் எல்லாமே போயிடும். அந்த அளவுக்கு சிறப்புக்குரியது. அந்த அஞ்சனக்கல்லுல தாமிர சத்தும் இரும்பு சத்தும் அதிகம். இன்னைக்கு நீங்க நாட்டு மருந்து கடையில போய் அஞ்சனக்கல்லுன்னு கேட்டீங்கன்னா அஞ்சனக்கல்லு கொடுப்பாங்க. ஆனா 3 அடி உயரத்துல அந்த பெரிய உருவத்தை செதுக்குற அளவுக்கு ஒரு கல்லு கிடைச்சிருக்கணும் இல்லையா? இந்த ரெண்டு இடங்கள்ல மட்டும்தான் இந்த அஞ்சனக்கல்லால் ஆன இறைவன் இருக்காங்க. யாரு அப்படின்னா சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. நம்ம குருவாயூரப்பன் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த குருவாயூரப்பனும் இந்த கண்ணபிரானும், திருக்காலடி கண்ணபிரானும் மட்டும்தான் அஞ்சனக்கல்லால ஆனவங்க. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான வசியத்தன்மையோட அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனோட இருக்கக்கூடிய ஒரு கல்லு தான் இந்த அஞ்சனக்கல் அப்படின்னு சொல்றது. அந்த அஞ்சனக்கல்லால் ஆன அந்த இறைவன் அங்க இருக்காரு. இவங்க ஆதிசங்கரர் என்ன பண்றாரு, இந்த கனகதாரா மழை பொழிந்ததுக்கான காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த ஆதிசங்கரர் தன்னுடைய குருவுக்கு பிச்சை எடுத்துட்டு கொடுத்து அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவர் சாப்பிடுவார். அப்படி ஒரு நாள் குருவுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் சாப்பாட்டுக்கு என்ன பண்றாரு, பிட்சை எடுக்கிறதுக்காக போகிறாரு. ஒரு எளிய ஒரு வறுமையை கொண்ட ஒரு இடத்துல போய் இவர் பிட்சாம் தேகின்னு கூப்பிடுறாரு. அந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. பாவம், அவங்க என்ன பண்றாங்க, வீட்டுல காஞ்ச நெல்லிக்காய் இருக்கு, அதை கொண்டு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுடைய அந்த வறுமையை நினைச்சு, ஆனா அப்படி இந்த ஏழ்மையான நிலையிலையும் கூட ஏதாவது பிட்சை இடணும்னு தோணி இருக்கே, அந்த தயாள குணத்திற்காக இவர் என்ன பண்றாரு, கலங்கி தன்னுடைய குலதெய்வத்தின் மனையாளான மகாலட்சுமிய கூப்பிட்டு அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை அவர் அங்க பாடுறார்.
19வது பாடல் பாடி முடித்த உடனே தங்க நெல்லிக்கனிகளாக அந்த ஏழை பெண்ணுடைய வீட்டுல பொழியுது பாருங்க. எவ்வளோ ஒரு விசேஷம், எவ்வளவு பக்தி இருந்தா அந்த பக்திக்கு அந்த தங்க நெல்லிக்கனி கிடைச்சிருக்கும் பாருங்க. அது ஒரு அட்சய திருதியை நாள். இன்னைக்கு ஏன் அட்சய திருதியில தங்கம் வாங்கினா நல்லது நல்லதுன்னு போறாங்கன்னு தெரியுமா? அதுக்குடைய காரணம் இதுதாங்க. இத புரிஞ்சுக்கிட்டா போதும். மத்தபடி அட்சய திருதியில தங்கம் வாங்கினா நல்லதுன்னு காரணமே தெரியாம ஒரு புரளி கிளம்பி இருக்குன்னு கூட நிறைய பேர், நானே கூட நினைச்சிருக்கேன். ஆனா அதனுடைய காரணம் அந்த நெல்லிக்கனி மழை பொழிந்த அந்த நிகழ்வுங்கிறது இந்த அட்சய திருதியினால். இந்த அட்சய திருதி அன்னைக்கு அந்த கண்ணபிரான் கோவில்ல அவ்வளவு விசேஷமான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நிறையவே நடக்குது. அதனால இந்த இடத்திற்கு போனால் நம்மளுடைய வறுமைகள் நீங்கும் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தினுடைய பெரிய விஷயம். நம்மளுடைய வறுமைகள் தொலைஞ்சாலே போதும் இல்லையா? நான் எங்க போனா எனக்கு பித்தம் தெளியும்னு கேக்குறவங்க, கோயில் கோயிலா நான் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறவங்க கூட வாய்ப்பு இருந்தால் இந்த கண்ணபிரானை போய் வழிபாடு செய்யுங்க. அங்க வழிபாடு செய்யும் போது அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் பாடிய அந்த ஆதி சங்கரரையும் வழிபாடு பண்ணுங்க. அந்த ஏழை பெண்ணுக்கு நீ அருளிய மாதிரி எங்களுக்கும் அருளுவாய் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வறுமைகள் நீங்கும். கடன் அப்படிங்கிற பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த வாய்ப்புகளையும் அந்த வரங்களையும் அந்த கிருஷ்ண பரமாத்மா அங்க எப்படி இருக்காருன்னா, ஒரு கையில வெண்ணெய வச்ச திருக்கோலத்துல காட்சி தர்றாராமா. அந்த வெண்ணெய்க்காக உருகிறவருங்க அவர். அதனால வெண்ணெய் வாங்கிட்டு போய் அவருடைய கரத்துல வச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க. இல்லைன்னா ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, எங்களால நாங்களே வறுமையில இருக்கோம், நாங்க எங்க எர்ணாகுளம் போய் கேரளாவில போய் நாங்க வழிபாடு பண்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய மனதுக்குள்ள அந்த கண்ணனுடைய உருவத்தை மனசுல நினைச்சுக்கோங்க. உங்க கையில கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கண்ணனாக பாவிச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணி அதையே பிரசாதமாக சாப்பிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாழ்க்கையில அந்த கனகதாரா அப்படிங்கறத அந்த ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் உலக அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியதற்காகவே ஆதிசங்கரர் அருளியது. அதை நம்ம வீட்லயும் நாள்தோறும் ஒழிக்க விடுவோம். கண்டிப்பா நம்மளுடைய வறுமைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளை நமக்கு அந்த இறைவன் அருளால கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.